இன்னைக்கு நம்ம டெரிஃபைட் டீச்சர் அட் கேர்ள்ஸ் ஸ்கூல் 6th எபிசோட தான் பார்க்க போறோம். எபிசோட ஓப்பனிங்ல அந்த குட்டி பையன் ஒரு பாறையா மாறுற மாதிரியான ஒரு கோல் மேல உட்காந்துக்கிட்டு ஹால்வேல அப்படியே தெரியாதனமா ஓடிக்கிட்டு இருப்பானுங்க, நிக்க முடியாது. ஹெல்ப் பண்றதுக்காக பின்னாடி ஹீரோவும் சானோவும் வந்துகிட்டு இருப்பாங்களா, டக்குனு ஹீரோவும் அந்த பாறையை பிடிச்சிருவான். பட் அந்த பாறை கூட சேர்ந்து அவனும் ஓடி போக நேரா ஒரு இடத்துல போய் கிராஷ் லேண்ட் ஆகி நிப்பான. நல்ல வேலை இவனுக்கு எதுவும் ஆகல அப்படின்னு பாத்துக்கிட்டு இருக்கேன். கரெக்டா அந்த மிக்கி வாத்தியாரோ சத்தம் கேட்டு வருவாரு. வந்து நம்ம ஹீரோ இருக்கிற நிலைமையெல்லாம் பார்த்துட்டு, தலைவாணி இந்த மாதிரி ஜாலி பண்றதால எனக்கு ஓகே தான், நான் ஒன்னும் உன்னை ஜட்ஜ் பண்ண போறது இல்ல, பட் இருந்தாலும் இதை நீ ஸ்கூல்ல பண்ணாம இருக்கலாம். ஏன்டா டே, என் நிலைமைய பார்த்தும் நான் ஜாலியா இருக்கிற மாதிரி தான் உனக்கு தெரியுதாடான்னு ஹீரோ வருத்தப்படுவான். அப்படியே ஈவினிங்கும் ஆக அவங்க ஸ்கூல்ல ஸ்போர்ட்ஸ் டேக்காக ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அதுக்கான ப்ரிப்பரேஷன்லாம் நடந்துட்டு இருக்கிற டைம்ல தான் இந்த அலப்புறை எல்லாம் போயிட்டு இருந்திருக்கும். அடுத்த நாள் காலையில ஸ்போர்ட்ஸ் டேவை தொடங்கி வைக்கிறதுக்காக பிரின்சிபலும் வந்துட்டு நம்மள மாதிரியான பேய்களுக்கு கெட்ட பேர் வராதபடி நீங்க நியாயமாவும் ஒற்றுமையாவும் இந்த ஸ்போர்ட்ஸ் டேல விளையாடணும், பங்கேற்கணும்னு மோட்டிவேட் பண்ணிட்டு இருக்கேன். இருக்கிற ஒவ்வொரு செக்ஷனையுமே நாங்க 6 டீமா பிரிச்சிருந்திருக்கோம். யாரு ஜெயிக்கிறாங்கிறத முக்கியம் கிடையாது, ஆனா எந்த கிளாஸோட டீம் தோக்குதோ அவங்களுக்கு ஒரு பெரிய ஆபத்து காத்திருக்குது. என்ன தெரியுமா, உங்க கிளாஸோட வாத்தியாரோட சேலரியில கை வைப்பேன்னு சொல்ல இதெல்லாம் நியாயமே இல்லைன்னு டனாக்கா புலம்பிக்கிட்டு இருப்பான். ஏன்னா எப்படி பார்த்தாலும் யாரோ ஒருத்தவங்க தோக்க தான் போறாங்க, சோ எப்படி சேலரியில கை வைக்க தான் போறான்னு தெரிஞ்சிருச்சு. இருந்தாலும் நம்ம ஹீரோ அமைதியா இருக்கிறத கவனிச்ச அந்த பிரின்சிபல், ஓகே அப்படின்னா ஹீரோவோட கிளாஸுக்கு மட்டும் தனியான ஒரு பனிஷ்மெண்ட், உனக்கு சம்பளம் கட் ஆகாது, அதுக்கு பதிலா நீ லங்கோட கிளாஸ் எடுக்கணும்னு சொல்ல என்ன மட்டும் ஏன் அப்படி படுத்துறன்னு பிடிச்சி பிரின்சிபலை கெஞ்சிக்கிட்டு இருப்பானா. இத பாத்துக்கிட்டு இருந்தா மத்த கிளாஸ் பசங்களும், ஓ இதுதான் அந்த ஹியூமன் வாத்தியாரா அப்படின்னு நக்கல் பண்ணுவானுங்களா. அப்ப நம்ம ஹீரோட கிளாஸ் பசங்கள ஒரு மாதிரி முறைச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி தெரியும். என்னடா முறைக்கிறானுங்கன்னு, டே இஜிட்டா பையா, என்னடா அவன் வாத்தியார பத்தி சொன்னா அவன் பசங்களுக்கு எல்லாம் கோவம் வருதா என்ன, நீ ஏன்டா அவனுங்க எல்லாம் கோவமா இருக்கிறாங்கிற பார்வையிலேயே பாக்குற, நல்லா உத்து பாருங்க போது நம்ம ஹீரோட கிளாஸ் பசங்க எல்லாரும் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க, எப்படி நம்ம எல்லாம் தோக்க போறோம், வாத்தியார் லங்கோட தான் சுத்த போறான்னு. வாங்க பாஸ் புலம்பிக்கிட்டு இருக்காதீங்க, ஒன்னா சேர்ந்து அது பண்ணுவோன்னு மிக்கி வாத்தியார் ஹீரோவை சமாதானப்படுத்த, ஸ்போர்ட்ஸ் டேவோட முதல் ஈவெண்ட் ஹண்ட் ரிலேவாமா. இதுல நம்ம ஹீரோவோட டீம் சார்பா 3 பேர் வராங்க. அந்த குட்டி பையன் பெனிகோ, அப்புறம் ஹிஜிட்டா. முதல்ல அந்த குட்டி பையன் தான் ரேஸ்ல பங்கேற்கிறான். ரேஸ் ஸ்டார்ட் ஆன உடனே அவனோட பாடியை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணிட்டு படு பயங்கரமா ஓடி வந்து அங்க இருக்கிற பாக்ஸ்ல ஒரு சீக்ரெட்டான ஒரு பேப்பர் இருக்கும், அதை போய் அவங்க எடுத்தாகணும். நேரா ஓடி வந்து கூட்டத்தில் இருக்கிற சானுவை தூக்குவான். ஏன்னா அந்த பேப்பர்ல பெஸ்ட் ஃப்ரெண்ட் எழுதி இருக்குமாமா. அடுத்து பெனிகோ வந்து ஒரு லெட்டர் எடுத்தா எரிமலையோட முகப்புல இருந்து எடுக்கப்பட்ட ஒரு ஹோலி ஸ்வாட் அப்படின்னு போட்டிருக்குமா. அதை எங்கடி போய் எடுப்பேன்னு பக்கத்துல காம்படிட் பண்ற பொண்ணும் கேட்டா, என்ன யாராலையும் தடுக்க முடியாதுன்னு எரிமலை நோக்கி ஓட ஆரம்பிச்சிருவா சோட எடுக்கிறதுக்கு. செகண்ட் ரவுண்ட்லயே நிறைய பசங்க அவங்களுக்கு ஏத்த மாதிரியான ஐட்டம் கிடைக்காம பயங்கரமா ஸ்ட்ரகிள் பண்ணிக்கிட்டு இருப்பாங்களா. ஈவன் இந்த ஹிஜிட்டா பையனும், இந்த பெனிகோ எப்போ வருவா, நாம எப்போ ஓட ஆரம்பிக்கிறதுன்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன், இந்த சோட புடிடா அப்படின்னு சொல்லிட்டு வேகமா அந்த பெனிகோ அந்த எக்ஸ்காலிபர் எடுத்துட்டு வர. என்னடி எரிமலைக்குள்ள போய் எடுத்துட்டு வந்தியான்னு கேட்டா, இல்ல ஹாஸ்டல்ல இருந்துச்சு, பல 100 வருடங்களுக்கு முன்பாகவே இந்த ஒரு சோட நான் எடுத்துட்டேன், அதுக்கப்புறம் ஏதோ பத்திரமா வச்சிருந்தேன், இப்ப அது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு சொல்லுவாளா. சரின்னு அடுத்தது ஹிஜிட்டா போய் அவனோட சீக்ரெட் லெட்டரை எடுத்தா அதுல உன் கிளாஸ்ல உனக்கு யாரோ பிடிக்காது அப்படின்னு போட்டிருந்திருக்கும். ஐயோ இதில எப்படி நான் வெளிப்படையா பேசிக்கிட்டு இருக்கிறது, கண்டிப்பா இந்த பொண்ணுங்க குரூப்ல நான் ஏதாவது ஒரு பொண்ணு சொன்னேன் அப்படின்னாலும் ஈசல் கூட்ட மாதிரி ஒன்னா சேர்ந்துக்கிட்டு எவ்வளவு என் கூட பேசாம போயிருவாளுங்க. ஏன்னா இருக்கிற பொண்ணுங்கள எவ்வளவு ஒருத்தி அழுக வச்சேன் அப்படின்னா கூட மத்தவங்கள ஏதோ பெத்து போட்ட மாதிரி எங்கிட்ட சண்டைக்கு வந்துருவாளுங்க. சரி அங்க இருக்கிற பெனிகோவை சூஸ் பண்ணலாமா அப்படின்னு அவன் யோசிக்கும் போது, ஓகே பெனிகோவை எனக்கு சின்ன வயசுல இருந்தே தெரியும், அவன் ஒன்னும் பெருசா கோச்சுக்கிற ஆள்லாம் கிடையாது, மத்த பொண்ணுங்க கூட சேர மாட்டா, ஆனா சின்ன வயசுல இருந்து எனக்கு பெனிகோ தெரியும் அப்படிங்கிறங்காட்டி என்னோட பேரண்ட்ஸுக்கும் பெனிகோ தெரியுமே. இங்க நான் பண்ண விஷயம் எங்க பேரண்ட்ஸுக்கு தெரிஞ்சிருச்சு, என் அக்காவுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா 2 பேரும் என்ன நிக்க வச்சு கேள்வி கேட்டுக்கிட்டு இருப்பாங்க, அதுக்கெல்லாம் பதில் சொல்லிட்டு இருக்க முடியாது. இந்த குட்டி பையனையும் சானோவையும் பிடிக்காதுன்னு சொன்னா அவனுக்கு 2 பேரும் என்கிட்ட பேசுறதே பெருசு, இல்ல பிடிக்காதுன்னு சொன்னா கிழிஞ்சிரும். மத்த பசங்க இல்லையே இது எதுவுமே வேலைக்காகதே, வேற என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சவன், கமான் ஹிஜிட்டான்னு இந்த குட்டி பையன் மோட்டிவேட் பண்ணிட்டு இருப்பானா. அவன் கையில ஒரு பேப்பர் இருக்கிறத பார்த்துட்டு, ஏய் இந்த பேப்பர் இன்னும் நீ பத்திரமா வச்சிருந்திருக்கியா, ப்ளீஸ் ப்ளீஸ், அதுல பெஸ்ட் ஃப்ரெண்ட் தானே போட்டிருந்திருக்கும், அதை கூட நான் யூஸ் பண்ணிக்கிறேன்னு அதை வாங்கிட்டு போய் பாத்ரூம்ல உட்காந்துட்டு இருக்கிற நம்ம சானோவை நேரா தூக்கிட்டு வந்துருவான் ரேஸுக்கு. அப்பாடா முன்னாடி ஒரே ஒருத்தன் தான் போயிட்டு இருக்கிறான், அவனை ஈஸியா சேஸ் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு 2 பேரும் அந்த ரேஸ் ஜெயிச்சிருவானுங்க. நம்ம ஹீரோக்கெல்லாம் பயங்கர ஹாப்பி. சரிடா என்னையும் திருப்பி ரேஸ்ல கொண்டு வர அளவுக்கு அந்த பேப்பர்ல என்னடா போட்டிருந்துச்சுன்னு கேட்டா, வேற என்ன பெஸ்டோ ஃப்ரெண்டோ அப்படின்ட்டு அந்த பேப்பர் எடுத்து காட்டுவானா. அதுல உங்க கிளாஸ்ல உனக்கு யார சீக்கிரட்டா பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்திருக்கும். அவ்வளவுதான், அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோ பயங்கரமா எக்ஸைட் ஆக ஆரம்பிச்சிருவானா. இருந்தாலும் சானோவும் ஹிஜிட்டாவும் அப்படியே ஒரு மாதிரி பாத்துக்கிட்டே இருக்க
இருக்க ரொம்ப நேரம் கழிச்சு நம்ம சாணம் என்ன மன்னிச்சுட்டு நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸாவே இருந்திருக்கலாம்னு சொல்லிட்டு போவானா, இல்ல நீ தப்பா புரிஞ்சுக்கிறடா அப்படின்னு ஹிஜிட்டா புலம்பிக்கிட்டு இருப்பான். ஆக்சுவலி முதல் ரவுண்ட்ல வேற ஒரு பையனுக்கு தான் அந்த பேப்பர் வந்திருக்கும். அந்த பையனுமே போயிட்டு அவனுக்கு கிளாஸ்ல பிடிச்ச ஒரு பொண்ணு கிட்ட போய் லைக் கூட்டிட்டு வரலான்னு தான் இருந்திருப்பான். இருந்தாலும் இது வேலைக்கு ஆகாதுன்னு அந்த பேப்பரை தூக்கி போட்டு இருந்திருப்பானா, அந்த பேப்பர் நேரா நம்ம குட்டி பையன்ட்ட வந்திருக்கும். சோ அவன் தான் அதை எடுத்து வச்சுட்டு ஹிஜிட்ட கேட்கும் போது அதை கொடுத்து வந்திருப்பான். அடுத்த போட்டி அங்க இருக்கிற கூடையில இந்த ராடிஷ் மாதிரி இருக்கிற கோஸ்ட் எல்லாம் இருக்குதுல்ல, அதையெல்லாம் போட்டு ஃபில் பண்ணணும்னு சொல்லி அந்த மாதிரி ஒரு காம்படிஷன் நடந்துகிட்டு இருக்குமா. அந்த இடத்துல நம்ம ஹீரோட மூஞ்சிலுமே ஒண்ணு விழுந்து அவன் மூக்குல இருந்து ரத்தம்லாம் வந்து அழுதுகிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு தலை இங்க பாரு, அடுத்த போட்டிக்காக நம்ம ஃபார்மேஷன் எல்லாம் ரெடி பண்ணணும், யாரை இறக்கி விடலாம் அப்படின்னு சொல்லி டீடைல்ஸ் எல்லாம் நோட் பண்ணிட்டு இருப்பானுங்க. இது அந்த மிக்கி வாத்தியார் ஒட்டிக்கிட்டு இருப்பானா, யோயோ பாக்காதையான்னு சொல்ல சரி சரின்ட்டு கமெண்ட்ரி கொடுக்க வேண்டிய வேலையை அங்க இருக்கிற கோல் கிட்ட விட்டுட்டு வரும்போது ஆப்போசிட்ல வந்து டனாக்கா, என்னடா மிக்கி பயங்கர ஜாலியா இருக்கிற போலேன்னு கேட்டா, ஸ்போர்ட்ஸ் டேவே இனிமேல் தான் சூடு பிடிக்க போகுதுன்னு சொல்லுவான். அடுத்த போட்டியா ஒரு மாக் காவல்ரி ஒன்று நடக்கும். இந்த குதிரை மாதிரி பசங்க எல்லாரும் ஒன்னா ஃபார்ம் ஆயிட்டு தலை மேல ஒருத்தன் ஏறிக்கு வந்து அவங்களோட தலையில இருக்கிற ஹெட் பேண்டை கழட்டுறது தான் போட்டியே. நம்ம ஹீரோட கிளாஸ்ல இருந்தே ஒரு அதுல அந்த பெருசா ஆகுவான்ல ஒரு பையன். அவன் என்னன்னா அங்க இருக்கிற ஆப்போனன்ட்ஸ் வந்து எடுத்து வாயில போட்டு முழுங்கிக்கிட்டு இருப்பானு. ஆனா முழுங்கினா எப்படியும் ஜெயிக்க முடியாது, ஹெட் பேண்ட் எடுத்தா தான் ஜெயிக்க முடியும். சோ அவங்க மெயின் ஆளுங்களே கிடையாது, இருக்கிற ஆளுங்களை குறைச்சிட்டு இருக்காங்க. மெயின் டீம் நம்ம சானும் அந்த குட்டி பையன் அப்புறம் இன்னும் சில பேர் தான். அந்த குட்டி பையன் அப்படியே டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிட்டு கொக்கி மாதிரி இருக்கிற பசங்களோட இந்த ஹெட் பேண்ட் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிக்கிட்டு இருப்பானா. பட் இருந்தாலும் பயங்கர வேகத்துல அங்கேயும் சுத்திட்டு இருந்தவனுங்க ஒரு பாயிண்ட்ல அந்த குட்டி பையனை கீழே போட்டுருவானுங்க. அவ்வளவுதான், அவ்வளவு ஹெட் பேண்ட் எடுத்திருந்தாலுமே கீழே விழுந்த காரணத்துக்காக அவங்களோட டீம் அந்த இடத்துல எலிமினேட் ஆகுது. அந்த ஒத்த கண்ண அதுக்கப்புறம் இன்னும் 2-3 பேர் இருப்பானுங்க. சோ அதனால கொஞ்சம் பொறுமையா இருக்கணும். ஏன்னா நம்ம வாத்தியார் ஏற்கனவே சொல்லியிருந்தாரு கடைசி நேரம் வரைக்கும் பொறுமையா இருக்கணும், நமக்கான வாய்ப்பு கிடைக்கும் போது அந்த ஹெட் பேண்டை கழட்டணும்னு வெயிட் பண்ணிட்டே இருக்கேன். இவங்களோட ஹெட் பேண்ட் எடுக்கிறதுக்காக ஒரு டீம் வரும்போது டக்குன்னு அவனுங்களை பயமுறுத்தி உன்னோட எதிர்காலம் என் கண்ணுக்கு தெரியுதுடான்னு சொல்லுவானா. ஆமா இல்ல உன்னால ஜோசியம் பார்க்க முடியும், சொல்லு சொல்லு என் எதிர்காலம் என்ன தெரியுது உனக்கு, உன் எதிர்காலத்துல உன்னோட ஹெட் பேண்டை நான் எடுக்கிறதாண்டா தெரியுதுன்னு அவனோட ஹெட் பேண்டை தூக்கிடுவான். பாதி மனுஷனா பாதி காளையா இருக்கிற மாதிரியான ஒரு பேய் தான் அவன். ஏதாவது ஒரு பேரழிவு ஏற்பட போகுதுன்னா அது அவனால முன்னெச்சரிக்கையாவே யூகிக்க முடியும். எப்படி இதே அட்வான்டேஜுக்கு யூஸ் பண்ணிட்டோம்ல அப்படின்னு நம்ம ஹீரோ பயங்கர கெத்து காமிச்சுக்கிட்டு இருப்பானா. ஆனா அந்த இடத்துல ஒரு 4-5 டீம் ஒன்னா சேர்ந்து அந்த ஒத்தக்கண்ணனோட டீம் கம்ப்ளீட்டா சரவுண்ட் பண்ணிடுவானுங்க. அப்ப அவனுக்கு நிக்கிற தர ஒரு மாதிரி சேரு மாதிரி மாற ஆரம்பிக்குதா. என்னன்னா அது நம்ம ஹிஜிட்டாவா இருக்கும். அவன் மீன் மாதிரி இருக்கிற தன்னோட கிளாஸ்மேட்ஸோட ஹெல்ப் மூலமா அந்த சேருலையும் நீந்திக்கிட்டு இருக்கிற ஹெட் பேண்ட்ஸ் எல்லாம் ஆட்டை போட்டுக்கிறான். ஆப்போனன்ட் டீம் கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகிறதுக்காக அந்த மீன் மாதிரி இருக்கிறவன் இருக்கிற எல்லாரையும் தூக்கிட்டு அப்படியே வானத்தை சுத்திக்கிட்டு இருப்பானா. ஹிஜிட்டாக்கு தலை சுத்தி வாமிட் வர மாதிரி ஆயிரும். அவனால கான்சென்ட்ரேட் பண்ண முடியாம இருக்க பின்னாடி வந்தவங்க ஹிஜிட்டாவோட தலையில இருக்கிற அந்த ஹெட் பேண்ட் எடுக்கலாம்னு பார்த்தா அப்போ ஒரு பெரிய எலும்பு கூட வந்துட்டு அப்படியே பின்னாடி வந்த பசங்களை அமுக்குது. என்னன்னா அதுவும் நம்ம ஹீரோட கிளாஸ் பசங்களா தான் இருக்கும். கமான் நம்ம எல்லாரும் வெவ்வேறு டீம் அப்ப பிரிஞ்சிருந்தாலும் நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ஹீரோட கிளாஸ் ஜெயிக்க வைப்போம் அப்படின்னு சொல்ல அங்கே இந்த ஒரு எபிசோட முடிக்கிறாங்க. தேங்க்யூ.